அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பாத். ஒரு சகோதரர் முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் விளங்குகிற ஒரு கேள்விதான். அதிகமான இடங்களிலே 5 நேர தொழுகையிலும் சரி அல்லது ஜும்மா தொழுகையிலும் சரி, இமாம் அவர்கள் சலாம் கொடுத்தவுடனே எழும்பி ஓடி விடுகிறார்கள். இவ்விதம் எழும்பி சென்று விடுவது, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நஷ்டம் என்ன, அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய அமல்களில் குறைபாடு என்ன என்பது போன்ற ஒரு செய்தியைத்தான் ஒரு சகோதரர் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி கேட்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக அனைத்து சகோதரர்களுமே நீங்கள் தொழக்கூடிய மஸ்ஜிதிலேயோ அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயோ தொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்றவுடனே நீங்கள் ஓடிவிடக் கூடாது. ஏனென்றால் தொழுது முடித்த உடனே உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்தவுடன் ஓத வேண்டிய விடயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த ரப்பனா யாதல் ஜலாலி வல்லிக்ராம். இது போன்று இன்னும் தொடர்ந்து ஓதக்கூடியவைகள். அதே போன்று ஆயத்துல் குர்ஷியை ஓதுவது. ஆயத்துல் குர்ஷியை தொழுகைக்கு பின்னால் ஓதினால் அன்றைய தினம் அவன் மரணித்தால் அவன் சுவர்க்கம் செல்வான் என்பதை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இவைகளை 33 விடுத்தங்கள் அங்கே ஓதுவது. அது அல்லாம மற்றைய துஆக்களை ஓதுவது. இவ்விதமான அனைத்து விஷயங்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இவற்றை உலமாக்கள் சொன்னாலும் கூட பொதுமக்கள் அதை கண்டுகொள்வதில்லை. குறிப்பாக பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள், ஜும்மாக்களிலே நாங்கள் பார்க்கிறோம், சலாம் கொடுத்ததுதான் தாமதம், எல்லோரும் எழும்பி ஓடி விடுகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நன்மை கிடைப்பது மட்டுமல்ல, நீங்கள் அந்த தொழுகின்ற இடத்திலே உட்கார்ந்து இந்த திக்ருகளை துஆக்களை ஓதிக்கொண்டிருக்கும் நேரம் வரைக்கும், அது முடித்துவிட்டு உட்கார்ந்திருக்கும் நேரம் வரைக்கும் உங்களுக்கு மலாய்க்காமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். மலாய்க்காமார்களுடைய துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தொழுதவுடனே எழும்பி ஓடிவிடக் கூடாது. அன்-நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபீ முஸல்லாஹு. ஒரு மனிதன் தான் தொழுதுவிட்டு அந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கும் நேரமெல்லாம், எவ்வளவு நேரம் உட்காருகிறாரோ, 2 நிமிடம், 3 நிமிடம், 5 நிமிடம், 10 நிமிடம், எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவ்வளவு நேரமும் மலாய்க்காமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். மலாய்க்காமார்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடித்துவிட்டு ஒதுவுடன் அந்த அடிப்படையிலே இருப்பதை இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. ஒது முறிந்து விட்டது என்று சொன்னால் அவர் வெளியில் வந்துவிட முடியும். ஒதுவுடன் இருக்கிற வரைக்குமே அவர்களுக்கு அங்கே அந்த மலக்குகளுடைய துஆ கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த மலக்குகள் துஆ செய்வார்கள் இப்படி, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வரஹமஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருக்கு நீ கிருபை செய் என்று அல்லாஹ்வுடைய அந்த மலக்குகள் துஆ செஞ்சு கொண்டே இருப்பார்கள். இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை வேண்டாம் என்று உதறிவிட்டு போவது மிகப்பெரிய குற்றம் என்பதை ஒவ்வொருவருமே விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த விஷயத்தை கேள்விப்படக்கூடியவர்கள், கேட்பவர்கள் உடனடியாக இதை அமலுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்களை வெளியில் வா வெளியில் வா என்று அழைப்பவன் ஷைத்தான். அவன் உங்களுடைய நண்பனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கோளாக, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, இதை மனதில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.